அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாம் பார்க்க போவது நபிகளார் போதித்த நற்பண்புகள். தலைப்பு விதவைக்கு உதவுவீர். ஸஃப்வான் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கணவனை இழந்த விதவைக்காகவும் ஏழைக்காகவும் பாடுபடக்கூடியவர் இறை வழியில் அறப்போர் புரிபவர் அல்லது பகலில் நோன்பிருந்து இரவில் வணக்கத்தில் ஈடுபடுபவர் போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல்கள்: புகாரி 6006, முஸ்லிம் 5295, திர்மிதி 1892. விளக்கம்: சுயநலம் மிகுந்த காலம் இது. சுயநலம் பேணாத மனிதர் எவரும் இருக்க முடியாது. என் குடும்பத்தின் நலனுக்காக என்னால் முயற்சி செய்ய இயலவில்லை, இந்த நிலையை மற்றவருக்கு பாடுபடுவதா என்று கேட்கும் நிலைதான் சமூகத்தில் பரவலாக உள்ளது. வீதியில் ஒருவர் மயங்கி விழுந்தால் என்னவென்று கூட அறிய விருப்பமின்றி விலகி சென்றுவிடும் காலத்தில் சிரமப்படுவோருக்கு உதவு என்று கூறினால் எவர்தான் முன் வருவர்? ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவனின் அன்பை பெறுவதற்காக இரவு முழுவதும் வணங்கு என்று கூறினால் வணங்க தயாராக இருப்பான். இதுபோல் பகல் முழுவதும் நோன்பு இரு என்று கூறினால் இறைவனுக்காக, இறைவனின் அன்பை பெறுவதற்காக நோன்பு வைக்க தயாராகுவான். அது மட்டுமா, உயிரை இழக்க வேண்டிய போராயினும் நான் தயார் என போர் முரசு கொட்டி புறப்படவும் தயாராக இருப்பான். இப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் முன் வருகிறான் என்றால் அது இறை அன்பை பெற்று தரும் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இறை அன்பை பெற பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. கணவனை இழந்து நிற்கும் கைம்பெண் ஒருத்திக்கு அவள் பண தேவைக்குரியவளாக நிற்கும் போது உதவு. அவளின் மறுமண வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு நல்கு. அவளின் கஷ்டத்தின் போது அதை போக்கிட ஆவன செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.